சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. இந்த நீங்க சமீபத்துல கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அந்த திருமாவளவன் வண்டியில யாரோ ஒருத்தர் ராஜீவ் காந்திங்கிற நபர் வந்து லேசா இடிச்சிட்டாரு போல் இருக்கு. உடனே அவங்க கட்சிக்காரங்களை என்ன அராஜகம் பண்ணாலும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஆமா, அதுல வந்து பார்த்தா சரியா அடிக்கலையாமா அவர் சொல்றாரு. மக்கள் மனநிலை தெரியாம பேசிட்டு இருக்காரு. சரி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தம் வந்து அண்ணாமலை வேற வம்பு இழுத்து இருக்காரு. சன் பரிவாரும் பாஜக தான் காரணமாமா. இவர் எங்க போறாரு என்னன்னு பாக்குறதான மோடிக்கு வேற வேலையே இல்ல. சரி, வேற என்ன சொல்லுவாருக்கு சரியா இவருக்கு வந்து சரியா ஒண்ணுக்கு ஒரு நாள் வந்து சன் பரிவார் தான் காரணம். சரி, இதுக்கு இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எதிர்வினை நல்லா மக்கள் ஆட்டுறாங்க. ஒரு தலைவன் வந்து இப்படிலாம் பேசலாமா? முதல்ல ஒரு கட்சிக்கு யாரையா தலைவன்? உலகத்துல எவன்யா தலைவன்? சிவன் தான் தலைவன். சிவனை தவணை எவனையும் தலைவன் சொல்லாங்க. தயவு செய்து மனுஷ பயிர்களை தலைவன் சொல்லாதீங்க ஐயா. உங்க அப்பாவை தலைவன் சொல்லுங்க, ஏத்துக்கலாம். ஊர்ல போறோம், ரோட்ல இருக்கணும் தலைவன் கடுப்பேத்தீங்க. கட்சி நடத்துறாங்க, கட்சி தலைவன் என்ன தலைவன்? யாரையா தலைவன்? சிவன் தாயா தலைவன். என்ன புரியாம பேசி ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. அடிக்கிறவன் பிடிக்கிறவன் விட்டு தள்ளுங்க. இவனுங்க எல்லாம் யாரு? சுண்டக்கா பசங்க. சுவாமியே சொல்றாரு, அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவனடாங்க. எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், பிள்ளைகளே உன்ன ஒருத்தன் அடிச்சானா நீ வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காத. கெட்ட வார்த்தையில திட்டுறானா கேட்டுக்கோ, திருப்பி திட்டாத. அவனுக்கு நான் கொடுப்பேன் தண்டனைங்கிறான். சிவன் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப ரணமா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனி உடலுக்கு தான், உடலை தான் அடிக்க முடியும், ஆத்மாவை ஒரு பயனாலும் தொட முடியாது. ஆனா இவனுங்களுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் என்ன கதி அடையும் தெரியுமா? அவனுக்கு நாள் எழுதியிருப்பான் தலையில, இத்தனை நாள் உயிரோட வாழ்வான் பூமியில, அவ்வளவுதான். எமன் பிடிச்சிட்டு போனா என்ன தண்டனை கொடுப்பான் தெரியுமா? அதனால மனுஷ பிள்ளைகளை தலைவன் சொல்லாதீங்க ஐயா. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்கு ஈசன் செய்வடாங்க. அதனால சிவபெருமானுக்கு தெரியும். இவன் ஒண்ணு புரிஞ்சுங்க, பூமியில நீங்க ஒருத்தனை அடிக்க வேண்டாம். ஒரு பெண்ணை நீங்க மனசுல தவறா காம இச்சையில நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட, நினைச்சீங்கன்னா கூட, நீங்க விபச்சாரம் செய்யக்கூடிய தண்டனை நீங்க அனுபவிச்சாகணும் பிரகிருதியில. புரிஞ்சுடுங்க. பகவான் விட மாட்டாங்க. இங்க பாருங்க, உடலை பாக்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. இந்த ஆத்மாவில நாம செய்யற பாவம் புண்ணியம் அத்தனையும் பதிவாகுது. இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா வெளியே வந்ததுமே அதுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு, எவனும் தப்ப முடியாது. அதனால சாமி சொன்னாரு, நான் அவனை குற்றம் கேட்பேன், நீ கேட்காத. அவனை அடிச்சா வாங்கிக்கோ. இப்ப என்னெல்லாம் நீங்க செருப்புகள் தெரிஞ்சா கூட நான் வாங்கிப்பேன், என் மூஞ்சில காரி துப்புனா கூட நான் வாங்கிக்குவேன். அதனால இங்க பாருங்க, எங்க அப்பா சிவபெருமான் அதான் சொல்றான், மோனே ஒருத்தன் அடிச்சா வாங்கிக்கோ, திட்டுனாலும் கேட்டுக்கோ. ஆனா அப்பா, நான் அவன் குற்றத்தை அறிகிறேன், நான் பாக்குறேன். பரபிரம்மம் எங்க இருக்கிறாங்க? விடுவானா? இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்ப நண்புறீங்க. அதனால அப்பாவை பாருங்க, சிவனை மட்டும் பாருங்க. இந்த மனுஷ பயில்களை பாக்காதீங்க. திருமாவளவன் 1000 வருஷம் வாழ போறாரா? சொல்லுங்க, எத்தனை நாள்? எல்லாத்துக்கும் அழைப்பு வரும். அன்னைக்கு எனக்கு அழைப்பு வரும், உங்களுக்கு அழைப்பு வரும். அதனால அவன் செய்யற பாவம் அவன் கூட வருது. கர்மா விடாதுங்க. அதனால அந்த ஆளை அடிச்சுட்டா சொல்லுங்க, சொல்லுங்க. 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா அந்த அடி யாரு? எம்பரமா பாக்கலாம். அத கரணிகள் சொல்றான், எலியானை அடித்த கோலும் வலியானை அடிக்குங்கட்டாங்க. நீதி சத்திய வார்த்தை இது. எலியன் அடிச்ச கோலு வலியான அடிக்கும். அதனால திருமாவளவன் தப்ப முடியாது. அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? அண்ணாமலை சரி சங் பரிவார் இவங்க அரசியலுக்காக எல்லாம் சொல்லுவானுங்க, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அதனால அண்ணாமலை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இங்கெல்லாம் அவரு இசட்புரி பாதுகாப்புல இருக்காரு. இவங்க தொட முடியுமா? அண்ணாமலைய நிழல கூட தொட முடியாது. அதனால இங்க பாருங்க, என்னைக்குமே தர்மம் வெல்லும். அகங்காரப்படுறவன் அழிஞ்சு போவான், அதான் உண்மை. திருமாவளவன் ஏன் இதே ஜெயலலிதா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த கூட்டம் அப்படி ஆடிச்சா? ஆட முடியுமா? களத்துல சரியான ஆள் இல்ல, அதுக்கு உண்டான ஆளுமை இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் இருக்காது. அதனால இன்னும் வரும். அதனால இங்க பாருங்க, எவனுமே அப்பா அப்படி இல்லைன்னு தப்ப முடியாது. சிவனை மட்டும் பாருங்க, சிவன் தாங்க தலைவன். பிதாகமசி ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்கர் சாமி எதிர்வேசங்க. இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் கர்மங்களுக்கு பயனளிப்பவனும் சாமி எதிர் வேதங்களும் நானேங்க. கர்மான் என்ன? நீ செய்யற பாவ புண்ணியம், இதுக்கு உனக்கு பலனை கொடுக்கறது. புண்ணியத்துக்கு பலனையும் பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறது சிவபெருமான் தான். கர்மங்களுக்கு பயனளிப்பேன் நாங்கிற. அதனால இவனுக்கு அடிச்சவன் எவனும் தப்ப முடியாது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, நம்மள தொட முடியாது. ஆளுங்கட்சி நம்மங்கிற ஆணவத்துல ஆடுறானுங்க. ஆப்பு எங்க இருந்து வரும்? சிவபெருமான் கொடுப்பாங்க. மனுஷ பிள்ளைகளை விட்டுருங்க. இவ்வளவு ஆத்மாவுக்கு நரக வேதனை இருக்கு. அதான் சாமி சொன்னாரு, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவாங்க. நீ 1000 கோடி ஊழல் பண்ணிட்டு நீ செத்து போயிருவ, உன் உடல் தானே எரியுது, உன் ஆத்மா அழியாது. அதுக்கு தண்டனை உண்டு, கொண்டு போயிருவான் மேல வச்சு இருக்கிருவான் ஆப்பு.
புரிஞ்சுக்கணுங்க. பிரபஞ்சத்துல இங்க பாருங்க, திருமாவளவன் கிடையாது, அண்ணாமலை கிடையாது, மோடி கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, பேசுற நான் கிடையாது, நீங்க கிடையாது. யாரு தப்பு செஞ்சாலும் தலைமை அவன் இருக்கான். எங்க அப்பன் சிவபெருமான் மாவட்ட தண்டனை உண்டு. ஏமன் ஆத்மாவை பிடிச்சுக்கொண்டு அவன் சிங்காசனத்துக்கு முன்னாடிதான் நிறுத்துவான். அதனால நான் நிறைய பதிவுகள்ல சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. அவன் அடிச்சாலும் வாங்கிக்கோங்க, திருப்பி அடிக்காதீங்க. அப்பாவே சொல்றான், சிவபெருமானே சொல்றான், பிள்ளைகளே வாங்கிக்கன்னு சொல்ல, அடிக்காதீங்க. அடிச்சீங்கன்னா அவன் கேட்க மாட்டான், நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அவன் கேட்பான். அவன் சிவன் கொடுக்குற தண்டனை வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? வேற 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 மாதிரி இருக்கும். இவனு உடலை பாக்குறானுங்க முட்டா பசங்க. உடலை பார்க்க கூடாதுங்க, ஆத்மாவை பாருங்க. உடல் இன்னைக்குலாம் நாளைக்கு அழிஞ்சிருங்க. தட்பவெப்பத்தில் இந்த உடல் அழிஞ்சிரும். ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை தண்டனை உண்டு. ஒரு 10-30 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தன் அடிக்கிறானுங்க, அடிச்சுட்டு பெரிய வீரா பேசுறானுங்க. புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சத்துல எதுவுமே சும்மா நடக்காதுங்க. நீங்களே ஆணவப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் அற உழுகும், நான் ஆணவப்பட்டா எனக்கும் அற உழுகும். புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, இங்க எவனும் 12 மாசம் கிடையாது, எல்லாரும் 10 மாசம் தான். அதனால இங்க பாருங்க, எவனையும் அடிச்சு எவனும் தப்ப முடியாது. இறை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டத்துல நீங்க தப்பிச்சிருவீங்க, புரியுதா? அந்த இறை சட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இறை தண்டனை என்னைக்கும் 9 சிசிடிவி கேமரா மேல மாட்டி வச்சிருக்கான். மேல எத்தனை இருக்கு கிரகம்? 9 கிரகம் இருக்கு, 9 சிசிடிவி இருக்கு. அந்த 9 சிசிடிவில நீங்க என்னென்ன நல்லது செஞ்சாலும் பதிவாகும், கெட்டது செஞ்சாலும் பதிவாகும். அதான் எங்க அப்பா சிவரான்னு சொன்னான். என்ன சொல்றான் பாருங்க, உச்சிக்கு ரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா, பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே, அச்சமில்லை என் மகனே ஏடு தந்தேன் உன் கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தேன், பட்டயம் தந்தேன், நான் பகை தீர்ப்பேன், பதறாதேங்க. பதறாத பிள்ளைகளை 9 கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துல கிரக குடிமையில இருந்து ஒருத்தன் போக முடியாது. 9 கண்காணிப்பாளர் நான் வச்சிருக்கேங்க. ஆனா அப்பாவுடைய பட்சம் உண்டால் உனக்கு பகை கிடையாது, மோட்ச வீடு உனக்கு நித்தி வீட்டை கொடுத்துருவேங்க. நம்ம உலகம் இது இல்லைங்க, நம்ம உலகம் அங்க இருக்கு. இகத்தை பார்க்காதீங்க, பரத்தை பாருங்க. இகம் கொஞ்ச நாள் கர்மாவை தொலைக்கிறதுக்கு அந்த உடல் எடுத்து வந்திருக்கோம், புரியுதா? இதுல வந்துகிட்டு குத்துதே குடையுதுன்னா எல்லாம் வரதான் செய்யும். நம்ம அடைய வேண்டியது மோட்சகதி ஒண்ணுதான். அதுக்கு அப்பாவை தேடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பாவை தேடுங்க, அப்பாதான் தலைவன். இவனுக்கு பின்னாடி மனசப்ப மலஞ்சலும் கழிக்கிறவங்க முன்னாடி அலையறீங்களா? தலைவன் அவனையே அவனால காப்பாற்ற முடியாது, உங்களை எப்படியா காப்பாத்துவான்? பொதுவாதான் சொல்றேன், எல்லா அரசியல்வாதியில தான் சொல்றேன். உனக்கு தலைவன் வேற எவனும் இல்ல, அப்பாதான் தலைவன். அப்பாவோட தலைவன் உங்களுக்கு எவனும் தேவையில்லை. ஆத்ம தந்தை அவன் தான், உடலுக்கும் தந்தை அவன் தான், எல்லாம் அவன் தாங்க. இந்த உலகமே அவன். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொருபமானேங்க. இந்த அண்ட பிண்டம் அத்தனை நான் தாங்க. இந்த உடல்ல நம்ம எங்க இருக்கோம்? எதுவுமே கிடையாது, ஆத்மா மட்டும் தான் நம்ம. அந்த ஆத்மா அவன் கொடுத்ததுதான். அதனால ஆணும் அவன் தான், பெண்ணும் அவன் தான், அண்ட பிண்டம் அத்தனையும் அவன் தான், எல்லாத்துக்கும் அப்பா அவன் தான். அவனை தெரியுங்க. அதனால திருமாவளவன் இல்லைங்க, எந்த கொம்பனும் தப்ப முடியாது அவன் பிடியில இருந்து. புழிஞ்சிருவாரு சார, புரியுதா உங்களுக்கு? இவனுங்களால என்னங்க பண்ண முடியும்? மிஞ்சி பண்ண உடலை தான் அழிக்க முடியும். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இதான் தொட முடியும். ஆத்மாவை தொட முடியுமா? இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுமா? வெட்டாது. நெருப்பு இந்த ஆத்மா எரிக்குமா? எரிக்காது. இந்த ஜலம் ஊற வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆத்மா அவனுடைய அம்சம், அதுக்கு கண்டிப்பா ஆக்கினை உண்டு. ஆத்மாவை பாருங்க சிறுமா. அதனால இவனுங்களால உடம்பு அழிக்க முடியாது, ஆனா அது ஆத்மாவே அழிக்க சக்தி உள்ள யாரு? எங்க அப்பா சிவபெருமான் தான். அதனாலதான் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டிருப்பான்னா. ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழிக்க முடியாது, ஆனா அப்பேற்பட்ட ஆத்மாவை அழிக்கக்கூடிய சக்தி சிவனுக்கு மட்டும் தான் உண்டு. அதனால ருத்ரனை பகைக்க கூடாது. என் அப்பாவை பாருங்க, இவனுங்களை போட்டுக்கிட்டு அடிச்சா வாங்கிக்கோங்க, தயவுசெய்து. எவன் அடிச்சாலும் வாங்கிக்கோங்க, எல்லாம் அப்பா பாத்துக்கிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன், அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடாங்க. நான் கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் பிள்ளைகளே, ஆனா நீங்க செய்யக்கூடிய குற்றங்கள் எதுவும் எனக்கு மறைவா இல்ல, எல்லாம் எனக்கு தெரியுங்க. விடுவானா திருமாவளவனை? விடுவானா? இல்ல இந்த அடிச்சவனுங்களை விடுவானா? இல்ல இந்த அகங்காரத்துல பேசுறவனுங்களை விடுவானா? அதனால ஒருத்தன் அடிச்சா கூட நீங்க வாங்கிக்கோங்க, அந்த பக்குவத்துக்கு வாங்க. அப்பதான் நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புலப்படும். செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்கோங்க, நான்லாம் வாங்கிக்குவேன். வேணா வந்து அடிக்கனா கூட அடிச்சுக்கோங்க. நன்றி, நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க.
எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.